Hi friends, I'm Mohan from Kishop Academy. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லைவ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5வது லைவ் டெஸ்ட். சரிங்களா, இது வரைக்கும் 4 லைவ் டெஸ்ட் முடிச்சிருப்பேன். ஸோ நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியம் இல்லைன்னு நாம் நினைக்கிற சில கேள்விகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஸ்டின், ஒரு 30 ஐஎன்எம் வரும், ஒரு 20 பாலிட்டி வரும். சரிங்களா, இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால் ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. வெரி குட். என்னது? 1893. ஆப்ஷன் சி. இந்த ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற பேர்லேயே 2-3 பேர் இருப்பாங்க. எம்சி ராஜா ஒரு இது அமைப்பு வச்சுருப்பார், அயோத்திதாச பண்டிதரை வச்சுருப்பார். ஸோ தனித்தனியாக படிச்சுங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷத்தில் இருக்கும். சரிங்களா, பேர் ஆனால் கிட்டத்தட்ட எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். வெள்ளையினை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள். வெள்ளையினை வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நாள். தீர்மானம் நிறைவேற்றுவாங்க, அடுத்த நாள் விடிய காலையில் எல்லாத்தையும் கைது பண்ணிடுவாங்க. வெரி குட். 1942 ஆகஸ்ட் 8. ஆப்ஷன் சி. சரிங்களா, உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ருக்மணி லட்சுமிபதி. யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. சரியா. டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த 3வது கேள்வி பார்த்து வச்சுக்கோங்க. பெக்குலியரான கேள்வி, டிஎன்பிசியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி டி முத்துசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு. வெரி குட். என்னது? 1877. ஆப்ஷன் சி. சரிங்களா, இவரை நியமித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பத்திரிகைகள் ஒரு இந்தியர் எப்படி உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பத்திரிகைகள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணும். அப்புறம் தான் தெரிய வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஆங்கிலேயர்களால் நடத்தப்படக்கூடிய பத்திரிகை. ஸோ தமிழர்களால் நடத்தப்படக்கூடிய பத்திரிகை இல்லை. ஸோ தேவை அப்படிங்கிறத உணர்ந்து இந்த தி இந்து அப்படிங்கிற செய்தி பத்திரிகையை தொடங்கியிருப்பார் சார் சுப்பிரமணியம் அவர்கள். சரிங்களா, எந்த வருஷம் தொடங்கியிருப்பார்? ஸோ 77 நியமிப்பாங்க. அது பயங்கரமாக கமெண்ட் பண்ணுவாங்க எல்லாரும். என்னடா நல்லா போட்டுட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு இந்தியரை நியமித்ததை கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு மொழி பத்திரிகைகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த வருஷமே ஆரம்பிச்சிருப்பாங்க, 1878. ஸோ இதுக்கு அடுத்த வருஷம் ஒரு பத்திரிகை நம்மளோட குறைகளை சொல்கிறதுக்கோசரம். சரிங்களா, அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சிகளை மேற்கொள்ளுவரை தண்டனைக்குள்ளாக்கும் இந்திய தண்டனை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஐபிசின்னு சொல்லுவாங்களே, இந்தியன் பீனல் கோட். அதை வெள்ளைக்காரன் தான் கொண்டு வந்திருப்பான். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா திரு மோடி அவர்களோட அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தண்டனை சட்டத்தை திருத்தி ஒரு 3 சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஸோ எந்த வருஷம் போட்ட சட்டம் இது? வெரி குட். ஆப்ஷன் டி, 1870. என்னது? 1870. ஐபிசி, இந்தியன் பீனல் கோட் அல்லது இந்திய தண்டனை சட்டம். சரிங்களா, இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. அலிப்பூர் குண்டுவெடிப்பு. அலிப்பூர் குண்டுவெடிப்பு நிகழ்வு நடைபெற்ற நாள். அலிப்பூர் குண்டுவெடிப்பு நிகழ்வு நடைபெற்ற நாள் 1908. எல்லாத்தையும் தெரியும், முதல் வழக்கு இது. ஏப்ரல் 30. ஏப்ரல் 30. சரிங்களா, பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்? பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் யார்? பிரம்ம சமாஜத்தோட கிட்டத்தட்ட ஒரு கிளை அமைப்பு இது. இது மகாராஷ்டிராவில் நிறுவப்படும். யார்? ஆத்மராம் பாண்டுரங். அதில் இருக்கிற முக்கியமான ஆளுமை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே அல்லது மகாதேவ் கோவிந்த ரானடே, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஆர்சி பண்டகர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான ஆளுமைகள். இதை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுரங்கர். 1867 இது நிறுவியிருப்பார்.
வேதங்களுக்கு திரும்புவோம், கோ பேக் டு வேதாஸ் அப்படிங்கிற அமைப்புடைய முழக்கம் எந்த அமைப்புடைய முழக்கம்? வேதங்கள் அப்படின்னா ரிக் வேதங்கள். அந்த காலங்களில் வேதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முற்போக்கு கருத்துக்கள் தான் இருக்கும். வருணசிராம முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்த வேதத்தில் இருக்காது, பிற்கால வேதத்தில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொன்னது யார்? தயானந்தி சரஸ்வதி அவர்களோடது. வெரி குட். ஆப்ஷன் டி ஆரிய சமாஜம். இதை பேஸ் பண்ணி தான் சுத்தி இயக்கம் அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? சுத்தி இயக்கத்துக்கும் அலிகார் இயக்கத்துக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் நாணம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கருத்தினை முன்வைத்தவர். துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் சொன்னது யாரு? இவரை பற்றியான கேள்விகள் இடையில கேட்டு விட்டுறாங்க. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் என்று அழைக்கப்படுகிற ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் அல்லது வள்ளலார். சரிங்களா? அடுத்து 11வது கேள்வி. பொறுத்துங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக. சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. அப்போ 2க்கு பி எங்கே இருக்குது? 2 இடத்துல இருக்குது. அடுத்து கிழக்கிந்திய அமைப்பு 1866, இதுவும் 2 இடத்துல இருக்குது. மகாஜன சபை 84, பூர்வஜனிக் சபை 70. என்னது? டிசி இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. பேஷ்வா மன்னர்களில் கடைசி பேஷ்வா மன்னர் யார்? பேஷ்வா மன்னர்களில் கடைசி பேஷ்வா மன்னர் யார்? பேஷ்வா மன்னர்களில் கடைசி பேஷ்வா மன்னர். வெரி குட். ஆப்ஷன் பி இரண்டாம் பாஜிராவ். கொடுத்துருப்பாங்க, புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பேஷ்வா மன்னர்களில் கடைசி பேஷ்வா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தத்தை போட்டு பேஷ்வா அப்படிங்கிற பதவியை ஆங்கிலேயர்கள் தூக்கிடுவாங்க. பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை எப்போது இயற்றியது? அனௌன்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க? 48க்கு மேலே போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை முடித்து ஆகஸ்ட் 15 நாங்கள் கிளம்பிடுறோன்னு சொல்லிவிடுவாங்க. வெரி குட். 1947 ஜூலை 18. 1947 ஜூலை 18 ஞாபகம் வச்சுங்க. இந்திய விடுதலை சட்டத்தை பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இயற்றிய ஆண்டு. இடைக்கால அரசின் முஸ்லீம் லீக்கின் பிரதிநிதியாக என்பவர் நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார். அதாவது இடைக்கால அரசாங்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முஸ்லீம் லீக் பங்கு பெறாது. அப்புறம் பங்கு பெற்றதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆளை உள்ளே அனுப்புவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா சோசலிச நிதி அறிக்கைன்னு ஒன்று கொண்டு வருவார். அதை கொண்டு வந்துட்டு காங்கிரஸ் கட்சிக்கு யாரெல்லாம் ஃபண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி அந்த பட்ஜெட் இருக்கும். அவரை பிரச்சனை பண்ணுறதுக்கோசரமே முஸ்லீம் லீக் உள்ளே அனுப்பியிருக்கும். ஸோ யார் அது? வெரி குட். யார்? ஆப்ஷன் டி லியாகத் அலி கான். இவர் தான் என்ன கொண்டு வர்றாரு? ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்துட்டு 46 ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்துட்டு சோசலிச நிதி அறிக்கை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பேர் சொல்லுவார். பெரிய பிரச்சனையாகும் அது. ஜவஹர்லால் நேரு தலைமையின் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. நல்லா நான் வச்சிங்க, 2 கேள்வி நீங்கள் குழப்பிக்கூடாது. தற்காலிக அரசு, இடைக்கால அரசு. தற்காலிக அரசை சிங்கப்பூரில் அமைச்சது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இடைக்கால அரசை அமைச்சது ஜவஹர்லால் நேரு. அது 43 சம்திங்கில், இது 46. சரிங்களா? என்ன மாதம்? வெரி குட். என்ன? 1946 செப்டம்பர். ஸோ இடைக்கால அரசையும் தற்கால அரசையும் போட்டு குழப்பிக்கூடாது. ஏன்னா 2மே கேள்வியில் கேட்டிருக்காங்க. அதுவும் தற்காலிக அரசெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களில் குரூப் 4ல் நிறைய கேள்விகள் வந்திருக்கும். இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர் யார்? இவரு தான் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கிட்டு சுபாஷ் சந்திர போஸ் வந்தோன்னா அவர் கையில் கொடுத்துருவார். சுபாஷ் சந்திர போஸ் அதை 3ஆக பிரிப்பார். ஸோ அவர் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். யார்?
வெரி குட். என் பேர் நான் வச்சுங்க, மோகன் சிங். யாரு? மோகன் சிங். சரிங்களா? இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர். மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இரட்டையாட்சி ஒன்று இருக்கும், சுயாட்சி ஒன்று இருக்கும். இரட்டையாட்சினா 1919. இரட்டையாட்சியிலே 2 கான்செப்ட் இருக்குது. ராபர்ட் கிளைவ் ஒரு இரட்டையாட்சி கொண்டு இருப்பார், அது வேற. 1919 ஒரு இரட்டையாட்சி வரும், அதை கேன்சல் பண்ணி சுயாட்சி கொண்டு வராங்க. எப்போ? 1935. மாகாண சுயாட்சி. இதை பேஸ் பண்ணி 37 எலெக்ஷனில் காங்கிரஸ் ஜெயிக்கும். சரிங்களா? லெக்ஸ் லோக்சி ஆக்ட் என்ற சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்த சட்டம் எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா, இந்த சட்டம் என்னன்னு தெரிஞ்சுங்க. லெக்ஸ் லோக்சி ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மதம் மாறுறாங்க இல்லையா, இந்து மதத்திலிருந்து மற்ற மதங்களில் மாறுறவங்களுக்கு அவங்களோட மூதாதையர், அதாவது அப்பா அம்மாவோட சொத்துல உரிமை உண்டு அப்படிங்கிறத சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 1857 ரிவோல்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த சட்டம் கொண்டு வந்தோன்னா மதம் மாற்றத்துக்கான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சந்தேக கண் கொண்டு பார்ப்பாங்க. அதுதான் லெக்ஸ் லோக்சி ஆக்ட். வெரி குட். ஆப்ஷன் பி 1850. 1850. சரிங்களா? 12th புக்லேயோ 11th புக்லேயோ இருக்கும், பார்த்துங்க. பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என்று பெருங்கிளர்ச்சி குறித்து கூறியவர். 1857 ரிவோல்ட்டை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. போன லைவ்ல ஒரு கேள்வி பார்த்தோம், முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவார்? வி.டி. சவார்கர் சொல்லுவார். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வெறுமனே சிப்பாய்களின் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, இது ஒரு சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லியிருப்பாங்க. அதில் பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என்று பெருங்கிளர்ச்சி பற்றி கூறியவர். வெரி குட். ஆப்ஷன் ஏ எட்வர்டு ஜான் தாம்சன். எட்வர்டு ஜான் தாம்சன். சரிங்களா? காதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? காதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தலைவரா நிறுவனவர் வேற, நிறுவியவர் வேற. இது நிறுவனவர் லாலா ஹர்தயால். காதர் கட்சி பசிபிக் அப்படிங்கிற மாதிரி கூட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரில் வரும். சரிங்களா? அம்பேத்கர் எத்தனை கட்சிகளை ஆரம்பித்தார்? ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைவர்களோட அரசியல் கட்சிகள் சிலது இருக்கும், அதெல்லாம் அப்பப்போ கேட்டுருவாங்க. அம்பேத்கர் 2 கட்சி வச்சிருப்பார். ஆப்ஷன் ஏ 2. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி வச்சிருப்பார். இன்னொரு கட்சி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து, கக்கோரி சதி திட்ட வழக்கில் கீழ்கண்டவரில் யாருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது? லாகூர் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, கக்கோரி சதி வழக்கு, அலிப்பூர் குண்டுவெடிப்பு, சரிங்களா, மீரட் சதி வழக்கு, இதெல்லாம் நீங்கள் வருஷத்தை போட்டு நான் வச்சுங்க. ஆப்ஷன் பி ராம் பிரசாத் பிஸ்மில் அஸ்பகுல்லா. குரூப் 4ல் கேட்டாங்க இந்த கேள்வி. பகத்சிங்க்கும் சந்திரசேகர ஆசாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் சதி வழக்குலேயோ கொடுத்துருப்பாங்க, சாண்டர்சன் கொலை வழக்குலேயும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீச்சு. சரிங்களா? மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தின் தண்டி யாத்திரையின் போது அவருடன் பயணித்த தொண்டர்களின் எண்ணிக்கை. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதாரண்யத்துலேயும் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கேள்வி வருது. வேதாரண்யத்தில் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொடுத்துருப்பாங்க, ஆனால் ப்ரீவியஸ் கொஸ்டினில் 98 அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வருது, நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100 தொண்டர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் இந்த வருஷம் 2024 கேட்ட ஒரு கொஸ்டினில் 98 தொண்டர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம காந்தியடிகளோடதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனை? வெரி குட், 78. ஸோ 72க்கும் 78க்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் எக்ஸாமில். சரிங்களா? 7, 8 அப்படின்னு ஆகும் வச்சுங்க. 7, 8 அப்படின்னு ஆகும் வச்சுங்க. சரிங்களா?
யதார்த்தமான அணுகுமுறையே நமது ஒழுங்குமுறையானது. தீவிரமான தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே வன்முறையை கையாள்வது நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று கூறியவர். தேவை ஏற்படும் பட்சத்தில் தான் வன்முறையை கையாள்வது நியாயம் அப்படின்னு சொன்னது யாரு? புரட்சிகரவாதி பகத்சிங் அவர்கள், மாவீரன் பகத்சிங் அவர்கள். ஒரு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதெல்லாமே நான் எக்ஸாம் லைவ் டெஸ்ட்டுக்கு ஒரு கோட்ஸ் இல்லை 2 கோட்ஸ் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? பெங்கால் நிலக்கரி நிறுவனம் யாரால் நிறுவப்பட்டது? பெங்கால் நிலக்கரி நிறுவனம் ரவீந்திரநாத் தாகூரோட தாத்தான்னு நினைக்கிறேன். துவாரகாநாத் தாகூர், தாத்தாவோ தம்பியோ அண்ணனோ யாரோ ஒருத்தர் வருவாங்க. துவாரகாநாத் தாகூர் அதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரியா தெரியல, நீங்கள் பார்த்துங்க. ஆனால் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாநாத் தாகூர். லாலா லஜபதி ராய் மீது கொடுந்தாக்குதல் நடத்தியதற்கும் அதனைத் தொடர்ந்து ராயின் மரணத்திற்கும் பொறுப்பான காவல்துறை கண்காணிப்பாளர் யார்? இவருக்கு பதிலாக தான் என்ன பண்ணுவாங்க, வேற ஒருத்தரை போட்டுருவாங்க. பகத்சிங் குரூப் சைமன் குழு, சைமன் வந்து கோபேக் சைமன் அப்படின்னு சொல்லி லாலா லஜபதி ராய் என்ன பண்ணுவார், இது காட்டும்போது பயங்கரமாக தடியடி நடத்துனதில் அவர் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு சீக்கிரமாக செத்து போயிடுவார். அதுக்கு பழிவாங்கும் விதமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர் பழிவாங்கிறவரை கூட்டிகிட்டு போய் கடத்தி கொள்றதுக்கோசரம் பகத்சிங்கும் சுகுதேவ் ராஜகுரு இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கடத்திட்டு போய் கொன்றுவாங்க. ஆனால் அவர் கொன்னது யார்? சாண்டர்சனை கொன்றுவாங்க. ஆனால் அவர் மரணத்துக்கு பொறுப்பானவர் யார்? வெரி குட், ஆப்ஷன் டி, ஜேம்ஸ் ஏ ஸ்காட். இவருக்கு பதிலாக இவரை கொன்றுவாங்க. புரியுதுங்களா? 2-3 இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணது ஒரு ஆளாக இருக்கும், மாட்டினது ஒரு ஆளாக இருக்கும். டக்ளஸ் கிங்ஸ் போர்டுன்னு ஒருத்தர் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அங்கே 2 பேர் மாட்டிக்குவாங்க, வேறவங்க மாட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்கும். கான்பூர் சதி வழக்கில் எத்தனை பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது? ரொம்ப பிரசித்தி பெற்ற வழக்கு. கம்யூனிஸ்டுகளை நொறுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரமே நிறைய வழக்கு போட்டுருவாங்க. அதில் எத்தனை பேர் மாட்டுவாங்க? 13 பேர் மீது வழக்கு சுமத்தப்படும். அதில் 4 பேருக்கு மட்டும்தான் தண்டனை கொடுத்துருவாங்க. 1924 நினைக்கிறேன் கான்பூர். போன லைவில் இதை கொஸ்டின் கொண்டு வந்திருப்பேன். சரிங்களா? காங்கிரஸின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் சுபாஷ் சந்திர போஸ் விடுவிக்கப்பட்ட ஆண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுவார், அதாவது காந்தியடிகளோட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகமாகிடும். 1938 அவர் காங்கிரஸ் செஷனோட தலைவராக இருப்பார். சரிங்களா? 38 என்ன ஆகும் அப்படின்னா, பட்டாபி சீத்தமராய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பொறுப்புக்கு காந்தியடிகள் ரெஃபர் பண்ணுவார். ஆனால் அவர் எதிர்த்து நின்று சுபாஷ் சந்திர போஸ் ஜெயிச்சோடனே காந்தி கோவப்பட்டுருவார். உடனே காந்தியை சமாதானப்படுத்தும் பொறுத்து சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுவார், அவராக வெளியே வந்துடுவார். எந்த வருஷம் வெளியே வருவார்? அடுத்த வருஷமே 1939 ஆகஸ்ட், ஆப்ஷன் ஏ. ஸோ இவர் தலைவராக இருந்த காங்கிரஸின் தலைவராக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 1938. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா 31, நேரு வந்து பார்த்திங்கன்னா 29, ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேரு வந்து பார்த்திங்கன்னா 28. இந்த வருஷத்தெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி முக்கியமான கொள்கையில் இப்போ லக்னோ ஒப்பந்தத்தப்பா யார், வெள்ளையின வெளியேறு இயக்கத்தப்பா யார், சரிங்களா, ஒத்துழையாமை இயக்கத்தப்ப யார் காங்கிரஸ் தலைவராக இருந்தாங்க, அதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. எங்கெங்க நடந்துச்சு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இந்திய தேசிய இராணுவத்தின் ராணி ஜான்சி என்ற படைப்பிரிவுக்கு தலைமையேற்றவர். நேதாஜி என்ன பண்ணுறார், 3ஆக பிரிப்பார். காந்தி பிரிகேட்டு, நேரு பிரிகேட்டு, ஜான்சி ராணி பிரிகேட்டு. அல்ல, ஜான்சி ராணி அப்படிங்கிறது பெண்கள் அமைப்பு, பெண்கள் பிரிவு. அதுக்கு தலைமையேற்றவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். யாரு? டாக்டர் லட்சுமி. டாக்டர் லட்சுமி. லட்சுமி சேகல்னு கூட சொல்லுவாங்க இவங்க பேர். சரிங்களா? சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி சேகல்னு சொல்லுவாங்க. சென்னை தான் அவங்க, சென்னை தமிழ்நாடு தான் அவங்க. சரி, சரிங்களா? அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமிநாதன். இவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி சுவாமிநாதன், லட்சுமி சேகல்னு சொல்லுவாங்க. இவங்க அம்மா பேர் தான் அம்மு சுவாமிநாதன்.
சரிங்களா. அவங்க 2 பேரும் டாக்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். இவரோட ஹஸ்பண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் சேகல். சரிங்களா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மு சுவாமிநாதன்லாம் பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா. முஸ்லீம் லீக்கில் நேரடி நடவடிக்கை செயலில் இறங்க இஸ்லாமியருக்கு அறைகூவல் விடுத்தது. நாடு பிரிச்சே ஆகணும், நம்ம நேரடி நடவடிக்கைனா நேரடியாக போய் தாக்குவோம் இந்துக்களை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போகும். மிகப்பெரிய ஒரு வன்முறை கட்டவிழ்க்கப்படும். எப்ப? 1946 ஆகஸ்ட் 16. ஆகஸ்ட் 16. ஸோ பாகிஸ்தானோட இண்டிபெண்டன்ஸ் டே எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14. இதுலேருந்து ஒரு வருஷம். நம்மளது 15, அவங்களது 14. ஒரு நாள் முன்ன பின்ன. சரிங்களா. அதே மாதிரி நேரடி நடவடிக்கைனாலும் மீட்பு நாளை நான் வச்சுங்க. மீட்பு நாள் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சரிங்களா. 1938 மீட்பு நாள். போன இதில் நான் சொல்லியிருப்பேன், போன லைவில் பார்த்தீங்கன்னா. சட்ட மேலவை உறுப்பினர்கள் தேர்தலில் மொத்தம் உள்ளாட்சி உறுப்பினர்கள் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? சட்டப்பேரவையில் மேலவை இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டில் கலைச்சிவிட்டாங்க. இன்னொரு 6 இடத்துல மட்டும் இருக்குது இந்தியாவில். அதில் உள்ளாட்சி அமைப்புகள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்க யார்? எத்தனை பேர்? 1/3 பங்கு. ஆப்ஷன் ஏ கரெக்டு தான். 1/3 பங்கு. ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் டேஸுக்கு மிகாமலும் குறைந்தபட்சம் டேஸுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும். அதாவது எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை, மாநிலத்தின் சட்டமன்றத்தின் உறுப்பினர், நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 234 தொகுதி இருக்கு பார்த்தீங்களா, அது மேக்சிமம் எத்தனை இருக்கணும்? 500 அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் 60. ஆப்ஷன் ஏ. சரியா. மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர். மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் யார்? ஆப்ஷன் ஏ சபாநாயகர். மக்களவையை கலைக்கும் அதிகாரம், ஒத்திவைக்கும் அதிகாரம், சரிங்களா, கூட்ட அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். தலைமை ஏற்று நடத்துபவர் சபாநாயகர். சில சமயம் மக்களவை மாநிலங்களவையும் ஒரு விஷயம் வரும்போது யார் அதுக்கு தலைமை வைப்பார்? சபாநாயகர் தான் தலைமை வைப்பார். மக்களவை மாநிலங்களவையின் கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவரும் தலைமை வைப்பார், அந்த இடத்துல சபாநாயகரும் தலைமை வைப்பார். அதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. கூட்டத்திற்கு அது பெரும்பாலும் குடியரசுத் தலைவர் வருவார், சில சமயம் சபாநாயகர் வருவார். அது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. மொழி பற்றி கூறும் அரசியலமைப்பு அட்டவணை. எத்தனாவது அட்டவணையில் மொழியை பற்றி சொல்கிறாங்க? 10th புக்கில் ஃபர்ஸ்ட் பாடத்திலே இருக்கும். வெரி குட். 8வது அட்டவணை. மாநிலப்பட்டியலிருந்து 5 துறைகளை பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம். கல்வியெல்லாம் நம்மள்தான் இருந்துச்சு, மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தாங்க. திருமணம், எடைகள், காடுகள், வனங்கள் இதெல்லாம் மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போணுச்சு. சரிங்களா. எத்தனாவது சட்ட திருத்தம்? 1976 மேற்கொள்ளப்பட்டது. வெரி குட். 42வது சட்ட திருத்தம். இதுவும் 10th ஃபர்ஸ்ட் பாடத்திலே இருக்கும், நோட் பண்ணி வச்சுங்க. மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. 3 உறவுகள் இருக்கும். நிதி, நிர்வாகம், சட்ட உறவு, நிதி, நிர்வாகம்னு இருக்கும். அதுல நிதி சம்பந்தப்பட்ட உறவுகள். வெரி குட். ஆப்ஷன் டி. 3 உறவுகள் இருக்கும், 3 பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரும். சரிங்களா. அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படும் சட்டப்பிரிவு. கேன்சலே பண்ண முடியாதது எது, கேன்சல் பண்ணக்கூடியது எதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. வெரி குட். ஆப்ஷன் டி 19. கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை இதெல்லாம் நிறுத்தப்படும். ஆனால் எந்த அவசர நிலையிலும் நிறுத்தப்படாத 2 வந்து பார்த்தீங்கன்னா 21-20 அடிப்படை சுதந்திரம். சரிங்களா. தனி மனித சுதந்திரம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் கைது பண்ணுறதுலேருந்து எதிரானது. ஆனால் நிறுத்தப்படக்கூடியது 19. சரிங்களா. சொத்துரிமை தற்போது எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டது? ரொம்ப முக்கியமானது. 31 தூக்கி எங்கே வச்சுருப்பாங்க? 307 வச்சுருப்பாங்க. பகுதி 12 300A. சரிங்களா. இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது
அடிப்படை உரிமைகள் எத்தனாவது பகுதி? பகுதி 3. சரிங்களா? ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சில 10th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் முகவுரையை டிசைன் பண்ணியிருப்பாங்க. வெரி குட். ஜனவரி 22, 1947. ஜனவரி 22, 1947. சரிங்களா? கீழ்காணும் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது? தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் என்னது? தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது. 73, 74. 73, 74. சரியா? உள்ளாட்சி அரசாங்கத்தில் இருந்தெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, பார்த்துங்க. மக்கள் தொகை 20 லட்சத்துக்கு மிகாமல் உள்ள மாநிலங்களில் 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை உருவாக்க வேண்டும் என 73வது அரசமைப்பு சட்ட திருத்தம் எந்த பிரிவு சட்டப்பிரிவு கூறுகிறது? தெரியுதில்ல? 243A BCD. வெரி குட். 243B. இதில் Z வரைக்கும் சிலது இருக்கும், அதெல்லாம் பார்த்து வச்சுங்க. சரிங்களா? 20 லட்சத்துக்கு மிகாமல் உள்ள மாநிலங்களில் 3 அடுக்கு பஞ்சாயத்து. 3 அடுக்கு பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, அப்புறம் இன்னொரு பஞ்சாயத்து வரும். அது ஒரு கேள்வி வந்துச்சு குரூப் 4ல், பார்த்துங்க. கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுவர் யார்? கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? கிராம ஊராட்சியின் ஆய்வாளர் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர். அதனால தான் அடிக்கடி கிராமங்கள்லாம் போய் என்ன பண்ணுவார்? கரெக்டாக ஜிஹெச்சுக்கு டாக்டர்ஸ்லாம் வராங்களா, ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கு, ஊராட்சி அமைப்போட கட்டணங்கள் எப்படி இருக்கு, அலுவலகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவார் கலெக்டர். ஆய்வாளர் ஆய்வு பண்ணுவார். அரசியல் கட்சிகளே இல்லாத அல்லது பலவீனமாக உள்ள நாடுகளில் காணப்படும் முறை கீழ்கண்டவற்றுள் எது? அரசியல் கட்சிகள் இல்லை அல்லது பலவீனமாக இருக்கிற நாடுகளில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு பாடத்திலிருந்து இது வரும். வெரி குட். ஆப்ஷன் ஏ தொகுதி வாக்கு முறை, பிளாக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முதலாவது சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் நடந்திருக்கும். வருஷம்? வெரி குட். 1929. சரிங்களா? சென்னை மாகாணம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வரும். சென்னை நகரம் உருவாக்கப்பட்டது ஒரு வருஷம் இருக்கும். சென்னை மாகாணம் அப்படிங்கிறது பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. அந்த வருஷம் என்னது? இதே மாதிரி ஒரு கேள்வி நம்ம பார்த்துருப்போம். 1688. அது சென்னை நகரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் சென்னை மாகாணம் 3 முக்கியமான மாகாணங்கள் இருந்துச்சு. சென்னை மாகாணம் அல்லது மதராஸ் மாகாணம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, பம்பாய் மாகாணம். ஸோ இதில் சென்னை மாகாணம் அவங்களோட நிர்வாக வசதிக்காக உருவாக்கப்பட்டது 1801. சரியா? தென்னாப்பிரிக்கா சமூகம் மக்களாட்சிக்கு மாறிய ஆண்டு? நெல்சன் மண்டேலா மக்களாட்சிக்கு மாறினதுக்கப்புறம் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். என்ன வருஷம்? வெரி குட். 94. 1994. சரிங்களா? தமிழகத்தில் வகுப்பு வாரி ஆணை பின்பற்றப்படுவதால் மருத்துவக் கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்கவில்லை என்று கூறி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தவர் யார்? இவர் வழக்கை தொடர்ந்து தான் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான வழக்கு. வெரி குட். செண்பகம் துரைராஜன் வழக்கு. சரிங்களா? நான் வச்சுங்க. முக்கியமான கேள்வி. எந்த அரசு அமைப்பு உறுப்பின்படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது? இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திருப்பாங்க தமிழ்நாட்டில். வெரி குட். ஆர்டிகல் 313. ஆர்டிகல் 313. இந்திய அரசமைப்பின் எந்த பகுதி தேர்தலை பற்றியதாகும்? கடைசி கேள்வி, 50வது கேள்வி.
324 டு 326 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 26 28 வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லும். அதில் எந்த பகுதி? வெரி குட். பகுதி 15. சரிங்களா? 50 கேள்விக்கு பக்கமாக பார்த்துட்டோம். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? போன லைவில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு லைவில் இப்போ ஏதாவது ஒரு கொஸ்டினில் ஏதாவது ஒரு நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அது ராங்காக வருதுங்கிறப்ப நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அதை செக் பண்ணிட்டு இந்த வீடியோவில் நான் பின் பண்ணி வச்சுருவேன். சரிங்களா? ஊராட்சி சம்மந்தமாக சரி, இந்த கிராம சபை கூட்டம் சம்மந்தமாக ஒரு லைவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏப்ரல் 24 சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நவம்பர் 1. சரிங்களா? அது சில தகவல்களில் அது கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, அதை நான் ஏப்ரல் 24ன்னு சொல்லிட்டு அதை பின் பண்ணி வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறு வரும்போது நான் பின் பண்ணி வச்சுருவேன். சரிங்களா? தேங்க்யூ. இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நம்ம சந்திப்போம். இந்த லைவ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, எப்படி வேறு ஏதாவது வேணுமா என்ன அப்படிங்கிறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.